ஹாய் ஹலோ இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னா அபியோட ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு தான். அவள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து டான்ஸ் ஆட போகிறான். நான் போன உடனே சார் வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ நல்லா இருந்துச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா வீட்டில் ஒரு பவுடர் கூட யூஸ் பண்ணுறத இங்கே காம்பேக்ட் பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப் போட்டதை பார்த்தது எனக்கு நல்லா சிரிப்பே வந்துடுச்சு. ஆனால் நல்லா இருந்து கொடுத்துட்டான். ஏன்னா நான் வீட்டில் ஏதாவது பவுட்ரு போட்டேன்னா ரொம்ப கோவப்படுவான். அதுக்கப்புறம் அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அபிகிட்ட போனேன். அவன் செம்மையாக அழுதுகிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினேன் அதனால் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் ப்ரேயரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் ஆட தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டீஸ் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு டான்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அபிக்குட்டியோட டான்ஸ் ஆகிடுச்சு. எல்லாரையும் வந்து டீச்சர்ஸ் வந்து ஒதுக்கி நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அழகாக டான்ஸ் ஆடினான். இது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஒரு சாங் தான். பழைய சாங்குக்கு அபிக்குட்டி அழகாக ஆடினான் டான்ஸு. இவ்வளோ நல்லா ஆடுவானான்னு எனக்கு தெரியலை. ஸோ அவனோட பேருமே அவன் கூட செம்மையாக ஆடினாங்க. குட்டீஸோட டான்ஸ்னாலே செம்ம அழகு தானுங்க. அபிக்குட்டியோட டான்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அவங்க அப்பா மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பாவால் அன்றைக்கி எல்லா குட்டீஸுமே நல்லா அழகாக டான்ஸ் ஆடினாங்க. உங்கள் குட்டீஸுமே இதே மாதிரி புதுசாக டான்ஸ் ஆடியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவங்க குரூப்பாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.